ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பத்தி பார்க்க போறோம். அதுல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேண்டில் ஸ்டிக் பாத்தீங்கன்னா மார்போசோ. மார்போசோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் ஸ்டிக் எப்படி ஜென்ரலா ஒர்க் ஆகுன்றது நம்ம தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக்னு எடுக்கிறப்போ அதுல புல்லிஷ் கேண்டில் இருக்கு, அதே மாதிரி பேரிஷ் கேண்டில் இருக்கு. ஒரு புல்லிஷ் கேண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எய்தர் கிரீன் ஆர் ப்ளூ கலர்ல இருக்கும், ஓகேங்களா? அதே ஒரு பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 எலிமெண்ட் இருக்கு. ஓபன், க்ளோஸ், ஹை அண்ட் லோ. இதுதான் மொத்தம் 4 எலிமெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ்ல இப்போ இங்க ஓபன் ஆகுது, ஓகேங்களா? இது அன்னையோட லோ, இங்க க்ளோஸ் ஆகுது. இது அன்னையோட ஹை. இது ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக். அதே ஒரு பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்ல இங்க ஓபன் ஆகுது, இங்க க்ளோஸ் ஆகுது. இது அன்னை டேயோட ஹை, இது பாத்தீங்கன்னா அன்னை டேயோட லோ. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ல ஓப்பனிங் கீழே இருக்கு, க்ளோஷர் மேல முடியுது. அதோட ஹை பாயிண்ட் இது, லோயர் பாயிண்ட் இது. ஒரு பேரிஷ்ல ஹை அண்ட் லோ பாயிண்ட் சேம் தான், பட் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் மேல இருக்கும், க்ளோஷர் கீழே இருக்கும். இதுதான் ஒரு கேண்டில் ஸ்டிக்ல இருக்கிற முக்கியமான 4 எலிமெண்ட். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்குக்கும் மார்போஸுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம 4 எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்கோம் ஒரு கேண்டில் ஸ்டிக். பட் மார்போஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட ஓப்பனிங், ஃபார் எக்ஸாம்பிள் இது அந்த ஸ்டாக் பிரைஸ் 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 90 rupees இருக்கு. இப்போ இங்க ஓபன் ஆகுது, இங்க க்ளோஸ் ஆகுது. அதோட ஹை பாத்தீங்கன்னா சேம் பிளேஸ்ல இருக்கு, அதோட லோ பாத்தீங்கன்னா சேம் பிளேஸ்ல இருக்கு. அதாவது அதோட ஓப்பனிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 90 rupees, அன்னியோட லோயஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா, அதாவது எவ்வளவு கீழே போயிருக்குன்னா 90 ரூபாய் தான் போயிருக்கு, இல்ல 99, 92, மைனர் டிஃபரன்ஸ். அதே மாதிரி அன்னியோட க்ளோஷர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 100, அன்னியோட ஹையஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 100. ஸோ க்ளோஷர் ஈக்குவல் டு ஹையஸ்ட் பிரைஸ், அதே மாதிரி ஓப்பனிங் ஈக்குவல் டு லோயஸ்ட் பிரைஸ் பாயிண்ட். இதுதான் பாத்தீங்கன்னா மார்போசோ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாத்தீங்க, இந்த ஷேடோ, இந்த ஷேடோவே மார்போஸ்ல இருக்காது. அப்படி இல்லாம மொட்டையா வருது பாத்தீங்களா, அதுதான் மார்போஸ்ன்னு சொல்றாங்க. அது ஏன் மார்போஸ்ன்னு சொல்றாங்கன்னா ஜப்பனீஸ்ல பால்டுன்னு அர்த்தம். ஸோ அதுக்குதான் அது மார்போஸ்ன்னு மீனிங் வச்சிருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா புல்லிஷ் பேரிஷ் ரெண்டு டைப் ஆஃப் மார்போஸ் இருக்கு, ஓகேங்களா? ஒரு புல்லிஷ் மார்போசோ, ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல்லிஷ் மார்போசோ. ஏன் அது புல்லிஷ்னு சொல்றோம்? ஏன்னா கீழே ஓப்பன் ஆகுது, மேலே க்ளோஸ் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிரீன் கேண்டிலாக இருக்கும். சப்போஸ் ஒரு ரெட் கேண்டில் பார்க்குறப்ப எப்படி வரும்? ஒரு பேரிஷ் மார்போசோ எப்படி இருக்கும்? இது ஓப்பன், இது அன்னியோட ஹையஸ்ட் பாயிண்ட், இது க்ளோஷர், இது அன்னியோட லோயஸ்ட் பாயிண்ட். இப்போ இதை 100ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது 19 வச்சுக்கிறீங்க. ஸோ பேசிக்கலி என்ன ஆகுது? ஓப்பன் ஈக்குவல் டு 100, அன்னியோட ஹையஸ்ட் பாயிண்ட் ஈக்குவல் டு 100. ஸோ ஒரு புல்லிஷ் மார்போஸில் ஓப்பனிங் கீழே இருந்தது, க்ளோஷர் மேலே இருந்தது. இந்த க்ளோஷர் ஈக்குவல் டு ஹையஸ்ட் பாயிண்ட், ஓப்பனிங் ஈக்குவல் டு லோயஸ்ட் பாயிண்ட். இது புல்லிஷ் மார்போசோ. ஒரு பேரிஷ் மார்போஸில் ஓப்பனிங் ஹையஸ்ட் பாயிண்ட் கூட இருக்கும், இங்க க்ளோஷர் ஹையஸ்ட் பாயிண்ட் கூட இருந்தது, இங்க ஓப்பனிங் ஹையஸ்ட் பாயிண்ட் கூட ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி க்ளோஷர் ஈக்குவல் டு 90, லோயஸ்ட் பாயிண்ட் ஈக்குவல் டு 90. அப்போ க்ளோஷர் ஈக்குவல் டு 90, ஓகேங்களா? இது பேரிஷ் மார்போசோ, ஓகேங்களா? இப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக்னா என்ன, அதோட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கும் மார்போஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ மார்போஸோட ரோல் என்ன? இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அந்த ட்ரேட்ல மார்போஸோட ரோல் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்ல பாருங்க. ஸோ பேசிக்கலி இந்த மார்போஸ் நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்லயோ இல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லயோ மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல வேணா போயிட்டு இருக்கும். மொத்தம் 3 டைரக்ஷன் இருக்கு. ஒன்னு அப் ட்ரெண்ட் இருக்கும், இல்ல டவுன் ட்ரெண்ட் இருக்கும், இல்ல சைட் வேஸ்ல போகும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போறப்போ ஒரு மார்போஸ் கிரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் அப்கமிங் ட்ரேட்ஸ்ல எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
எஸ்பெஷலி இந்த இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கேண்டில் ஸ்டிக் டேவோட டைம் லைன்ல பாக்குறது பெட்டரா இருக்கும். இது வந்து 1 ஹவரோ இல்ல 1 மினிட்டோ இல்ல 5 மினிட்லயோ பாக்குறது அவ்வளவு பெட்டர் இல்ல. ஒரு டேவோட கேலண்டர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, இது 1 டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து ஏப்ரல் 20 வச்சுக்கோங்க. இது 21, 22, 23, 24 இந்த மாதிரி ஒரு டேவோட கேலண்டர்ல நம்ம பார்க்கும்போது டைம் லைன்ல பாக்குறப்போ அது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க இந்த சார்ட்ல பாக்குறப்போ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்திருக்கு. இங்க வந்து ஒரு மார்போஸ் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப இது நம்மளுக்கு என்ன சொல்லுது? இப்ப வந்து ஓப்பனிங் ஓகேங்களா ஈக்குவல் டு லோயஸ்ட் பாயிண்ட். அன்னையோட லோயஸ்ட் பாயிண்ட் வந்து ஓப்பனிங் கீழே போகவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா புல்லிஷா எல்லா ட்ரேடர்ஸும் புல்லிஷா இருக்காங்க. ஏன்னா இது வந்து சப்போஸ் பேரிஷ் வந்து நல்லா ஃபைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்ல நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து உங்களுக்கு இந்த ஷேடோ கிரியேட் ஆகும், டெய்ல் கிரியேட் ஆகும். பட் வந்து அந்த ப்ரெஷர் இல்லாததுனால தான் ஓப்பனிங்கும் லோயஸ்ட் பாயிண்ட்டும் உங்களுக்கு சேமா இருக்கு. இப்ப பாருங்க, அதே மாதிரி க்ளோஷரும் அன்னியோட ஹையஸ்ட் பாயிண்ட்டும் சேமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அன்னியோட க்ளோஷர் டே அன்னைக்கும் மார்க்கெட்ல வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து நல்ல ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப புல்லிஷாவே இருக்காங்க, க்ளோஷர்லயும் நல்ல புல்லிஷா க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அப்கமிங் ட்ரேட்ஸ் வந்து இன்னும் பாசிட்டிவா புல்லிஷா போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா, இதே வந்து ஒரு பேரிஷ் மார்போஸ்ல இது ஆப்போசிட்டா நம்ம சொல்லலாம். இப்ப பாருங்க, ஒரு பேரிஷ் மார்போஸ் கிரியேட் ஆயிருக்கு, அங்கிருந்து பாருங்க அப்படியே மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஜென்ரலா மார்போஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து அப்கமிங் ட்ரேட்ஸ்ல மேல போக போதா கீழே போக போதான்ட்டு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு புல்லிஷ் மார்போஸ் கிரியேட் பண்றப்போ அப்கமிங் ட்ரேட்ஸ் வந்து புல்லிஷா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அதே வந்து ஒரு பேரிஷ் மார்போஸ் கிரியேட் ஆகிறப்போ அப்கமிங் ட்ரேட்ஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். சப்போஸ் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் ஆப்போசிட்ல போகுது, இப்ப பாருங்க, இப்போ ஒரு மார்போஸும் ஒரு புல்லிஷ் மார்போஸும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. இங்க கிரியேட் வந்து பார்த்துட்டு நீங்க வந்து இங்க வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. பட் திடீர்னு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, ரிவர்ஸ் ஆயிட்டு கீழே போகுது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த க்ளோஷர் இருக்கு பாத்தீங்களா, க்ளோஷர் ஈக்குவல் டு லோயஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, சாரி, ஓப்பனிங் ஈக்குவல் டு லோயஸ்ட் பாயிண்ட். இது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆகும். சப்போஸ் அந்த சப்சீக்வெண்ட் கேண்டில்ஸ் வந்து இது பிரேக் ஆகி இது கீழே போகும்போது இது வந்து உங்க ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்க வெளியே வந்துடலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் அதோட எலிமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். புல்லிஷ் அண்ட் பேரிஷ் மார்போஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதோட பர்பஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஒரு ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம்